ஜெர்மனியின் பிரெமென் மற்றும் பிராங்க்ஃபர்ட் இடையேயான தனது விமான சேவையை 2026 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்த லுஃப்தான்சா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பிரெமென் நகர தலைவர்கள் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்ததோடு விமான நிறுவனம் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். இந்த வழித்தடம் பயணிகளுக்கும் வணிகங்களுக்கும் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு வாரமும் சுமார் 5000 பயணிகள் இந்த விமானங்களை பயன்படுத்துகின்றனர். அத்துடன் ஏனைய சில சர்வதேச விமான நிலையங்களை அடைய பலர் பிராங்க்ஃபர்ட் வழியாக பயணிக்கின்றனர். இந்நிலையில் லுஃப்தான்சா நிறுவனத்தின் திட்டத்தை பிரெமென் பொருளாதார செனட்டர் கிறிஸ்டினா வோக் விமர்சித்துள்ளார். இந்த வழித்தடத்தை நிறுத்துவது வணிகம், அறிவியல் மற்றும் உள்ளூர் பொருளாதாரம் ஆகியவற்றை கடுமையாக பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வழித்தடம் நிறுத்தப்படுவது பொருளாதாரத்தின் மீதான மிகப்பெரிய அடியாக இருக்கும் என பிரெமென் மேயர் ஆண்ட்ரியாஸ் போவன்ஷூல் தெரிவித்துள்ளார். எனினும் பொருளாதார பிரச்சினைகள் காரணமாகவே இந்த வழித்தடம் நிறுத்தப்படுவதாக லுஃப்தான்சா நிறுவனம் கூறுகின்றது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, வரையறுக்கப்பட்ட விமான திறன் மற்றும் அதிக இயக்க செலவுகள் ஆகியவற்றை தங்களால் சமாளிக்க முடியவில்லை என்று லுஃப்தான்சா குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழித்தடத்தை தொடர்ந்து இயக்குவதற்காக பிரெமென் அதிகாரிகள் இன்னும் லுஃப்தான்சா நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.